வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கு பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 கப் துருவின தேங்காய், 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி 3 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 3 கப் தேங்காய் பால் அந்த ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேங்காய் பாலில் தேவையான அளவு சர்க்கரை, அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டை எல்லாம் சேர்த்து குக் பண்ணலாம். இப்போது 1/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். அது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இதை தேங்காய் பாலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது சேர்க்குறனால நமக்கு அந்த பாலோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பால் ரொம்பவே க்ரீமியாக இருக்குது. கொழுக்கட்டையுமே நமக்கு நல்லாவே குக் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.